ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தே ஆர் சஃபர் ஃப்ரம் பெயின் அவங்க வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்மாலாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குவாஷியன்ட் நோடியூல்ஸ் வந்து இருக்கும், குவாஷியன்ட் நோடியூல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ரோ ஸ்லோலி, ஏன்னா வந்து இது வந்து பினைன் டியூமர்னால ஸ்லோலியாக க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதோட டிப்பிக்கலி இது வந்து எப்படி இருக்குதுன்னா, டிப்பிக்கலி எப்படி இருக்குதுன்னா, இது வந்து ஃப்ரீமாக இருக்கும். ஃப்ரீம்னா FIRM ஃப்ரீமாக இருக்கும். இர்ரெகுலராக இருக்கும். இர்ரெகுலராக இருக்கும். நான் ஃபிக்ஸ்டு டு ஓவர்லையிங் த ஸ்கின். அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ்டு டு ஓவர்லையிங் தி ஸ்கின். அதுக்கப்புறம் வந்து டீப் டிஷ்யூவாக இருக்கும். இப்போ வந்து இப்போ வந்து குர்டின் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. CUR கர்டைன் சைன் இருக்குது. சைனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இட்ஸ் a classic sign is a deep and move above the level of the zygomatic. குர்டின் சைன்னா வந்து கிளாசிக் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டீப் ஃபேஷியா ப்ரிவெண்ட் தி பரோடைட் ஸ்வெல்லிங். டீப் ஃபேஷியா prevent the parotid swelling. டீப் ஃபேஷியா வந்து டு ப்ரிவெண்ட் தி பரோடைட் ஸ்வெல்லிங் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது ஃப்ரம் தி மூவ் அபோவ் தி ஜைகோமேட்டிக் போன். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டோபேத்தாலஜியில் அதுக்கப்புறம் வந்து மேக்ரோஸ்கோபிக்கலி ஹால்மார்க் ஆஃப் த டியூமர். மார்ஃபாலஜிக்கலில் வந்து மேக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் அ மேக்ரோஸ்கோபிக். இது வந்து இர்ரெகுலர் அண்ட் ஓவாய்டு மாசஸ். இர்ரெகுலராக இருக்குது, எப்படி சொல்லலாம், இர்ரெகுலராக இருக்குது. அதுக்கப்புறம் ஓவாய்டு மாஸாக இருக்குது. வெல் டிஃபைன்டு பார்டர், அதோட பார்டர் வந்து வெல் டிஃபைன்டு பார்டராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கட் சர்ஃபேஸ் வந்து ரப்பரி ஃப்ளஷி மியூகாய்டு வித் homogeneous tan. White color. ஓகே, இதெல்லாம் வந்து மேக்ரோஸ்கோப்பிக்காக வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோப்பிக்கலி வந்து எபித்தீலியல் கண்டென்ட், மயோ எபித்தீலியல் கண்டென்ட், மீசன்கைமல் கண்டென்ட்டாக பிரியும். இப்போ வந்து எபித்தீலியல் காம்போனண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரேஞ்ச் இன் தி டக்டல் பேட்டர்னில் இருக்கும். டக்டல் பேட்டர்னில் இருக்கும். இது வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், ஐஸ்லேண்ட் மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் எபித்தீலியல் செல்ஸ் மெஷோ ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா. எபித்தீலியல் வந்து எபித்தீலியல் செல் வந்து மெஷோ ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கெராட்டின் பேர்ல்ஸ் வந்து இருக்கும். கெராட்டின் பேர்ல்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து காம்போனண்ட்டு, எபித்தீலியல் காம்போனண்ட்டு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மயோ எபித்தீலியல் காம்போனண்ட்டு. மயோ எபித்தீலியல் காம்போனண்ட் மயோ எபித்தீலியல் காம்போனண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மயோ எபித்தீலியல் காம்போனண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மேஜர் பார்ட் ஆஃப் த டியூமர் செல்ஸ் வந்து இது வந்து மேஜர் பார்ட் ஆஃப் டியூமர் செல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஸ் வேரி இன் தி அதுக்கப்புறம் ஆங்குலார் செல்ஸ் வந்து வேரி ஆகுது ஃப்ரம் ஆங்குலார் ஸ்பெண்டல் ஷேப்டாக இருக்குது டு பிளாஸ்மா சைட்டாய்டு சிஸ்டாய்டு ஹயலின் செல் with eccentric நியூக்ளியஸ் இருக்கும். மீசன்கைமல் ஸ்ட்ரோமா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட் ஒன் வந்து மீசன்கைமல் லைக் ஸ்ட்ரோமாவாக இருக்கா. இதில் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் மிக்சாய்டு மெட்டீரியல் அதுக்கப்புறம் மியூகாய்டு மெட்டீரியல் வந்து அக்குமுலேஷன் வந்து நடந்திருக்கும். அதை சுற்றி வந்து என்ன இருக்குன்னா மயோ எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். மயோ எபித்தீலியல் செல் வந்து செல் கிரியேட் அதுக்கப்புறம் வந்து மிக்சாய்டு MYXOID மிக்சாய்டு அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. வைல் வாஸ்குலார் டீஜெனரேஷன் lead to cartilaginous chondroid appearance osseous bone or fat foci may also be present. Treatment of osseous bone வந்து இருக்குது, fat foci இருக்குது. ட்ரீட்மெண்ட் என்னன்னா சர்ஜிக்கல் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எக்ஸஷன் சர்ஜிக்கல் எக்ஸஷன் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா
அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரே தெரப்பி ஆஃப் தெரப்பி. Carotid lesion require superficial carotidectomy to identify preserve the facial nerve. Preserve the facial nerve. Radio resistance from the radio ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கா. ரேடியோ ரெசிஸ்டன்ஸில் வந்து டியூமர் வந்து ரேடியோஷன் மேக்கிங் ரேடியேஷன் தெரப்பி. மேக்கிங் ரேடியேஷன் தெரப்பி. அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து கார்சினோமா எக்ஸ்பிளியோமார்பிக் அடினோமா. அடினோமா 3 to 10% வந்து இருக்கும். இப்போ வந்து எத்தியாலஜி வந்து செல் ஆரிஜினேட்டர் ரேடியேஷன் தெரப்பி. பேத்தோஜெனிசிஸில் வந்து ஜீன் ஆல்ட்ரேஷன், அதில் வந்து குரோமோசோம் 8q11 12q15, அதுக்கப்புறம் PLEG1 HMGA2 ஆக்டிவேஷன் நடக்குது. இப்போ செல் ப்ராலிஃபரேஷன் நடக்குது. ப்ராலிஃபரேஷன் வந்து எபித்தீலியல் அண்ட் மையோ எபித்தீலியல். ப்ராலிஃபரேட் ஆகுது. மிக்ஸாய்டு டியூமர் காம்போனண்ட். டியூமர் காம்போசிஷன் வந்து என்னது எபித்தீலியல் செல் வந்து டக்ட் அண்ட் அசினை இருக்குது. மயோ எபித்தீலியல் வந்து செல்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸு, இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோமல் காம்போனண்ட் அப்படின்னா இருக்குது. இதில் வந்து மிக்ஸாய்டு, கான்ட்ராய்டு, ஃபைப்ரஸ்,
ஏரியா. அதுக்கப்புறம் கேப்சூல் ஃபார்மேஷன். கேப்சூல் ஃபார்மேஷனில் வந்து என்கேப்சுலேட்டடாக இருக்கும். என்கேப்சுலேட்டடாக இருக்குது. ஸ்லோ க்ரோத்து. க்ரோத்து. அதுக்கப்புறம் பாசிபிள் மெலிக்னன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுக்கலாம். ப்ளியோமார்பிக் எக்ஸ்ப்ளியோமார்பிக் அடினோமா அதெல்லாம் போட்டுக்கலாம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் என்ன பார்த்தோம்? கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஏஜ், 30 to 60 இயர்ஸ் பேஷண்ட்டுக்கு. அக்கர் சில்ட்ரனுக்கு வரும். பரோட்டிட் கிளாண்டில் இருக்கும். இல்லைனா பேலட்டில். பரோட்டிட் கிளாண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பேலட்டில், சலைவரி கிளாண்டில், லிப்பு, பக்கல், மியூகோசா இதெல்லாம் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸில் வந்து ப்ரெசன்டேஷன் சைன்ஸ், ஸ்வெல்லிங்கு, டிப்பிக்கலி ஏசிம்டமேட்டிக். வெல் சர்க்கம்ஸ்கிரைப்டு. ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. பெயின்லெஸ்ஸாக இருக்குது. ஃபேஷியல் சிமெட்ரி, நர்வ் இன்வால்மெண்ட் ரேரு. அவ்வளோதான் வரைகிறோம்.